இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோஸ்ட் இனிமே தான். அட இதுல என்ன இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு டெம்பிளை காட்டுறாங்க. அந்த இடம் முழுக்க ஒரே புத்தாஸோட ஸ்டாச்சுவா இருக்கு. அங்க திடீர்னு யாரோ ஒரு பர்சன் வராங்க. உடனே அங்க இருக்கிற ஸ்டாச்சுஸை அப்படியே அவங்க உடைக்கிறாங்க. அந்த பர்சன் கிட்ட ஒரு டாலும் இருக்கு. அந்த டாலும் கண்ணா பின்னான்னு அசைய ஆரம்பிக்குமா. ஏதோ அதுக்குள்ள ஒரு பேய் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் தான் அந்த பர்சன் யாருன்னு தெரியுது. அந்த பர்சன் ஒரு சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணும் நம்மள பாத்துக்கினே சொல்றா, நீ பாத்ரூம்லயே ஒளிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஜப்பானோட யூனிவர்சிட்டியை நோக்கி போகுது. அந்த இடத்துல இப்பதான் ரீசெண்டா ஒரு பையனும் அட்மிஷனை போட்டிருக்கான். இந்த பையனோட பேரு கைட்டாரோ. அந்த பையனும் அவனோட ஸ்பீச்சை குத்துட்டு வர வெளியிலேயே அந்த பையனோட ஃப்ரெண்டும் அங்க கிடைக்கிறா. இந்த பொண்ணோட பேரு இக்கோவா. அங்க ஃப்ரெண்டு வந்தோடனே அந்த பொண்ணும் போட்டோவை எடுக்கிறா. ஆனா அப்புறம் தான் நம்ம பாக்குறோம் அந்த போட்டோக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு கேர்சனால அந்த போட்டோவும் திடீர்னு ஒரு மாதிரி ஆகுமா. பாவம் இதனால கைட்டாரோ ரொம்ப கஷ்டப்படுறான். பாரு இந்த மாதிரி நான் உனக்கும் கேர்ஸை குத்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் தான் உன் கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இதுல உன் மேல ஒன்றும் தப்பு இல்லை. நீ அப்படி சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? ஏன்னா எப்போல்லாம் என் கூட யாராச்சும் போட்டோ எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படிதான் ஏதாச்சும் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம கைட்டாரோ பத்தி நம்மளுக்கு தெரியுது. நம்ம கைட்டாரோட கையை நீங்க நோட் பண்ணா அவன் கையில எப்பயுமே ஒரு கிளவ் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன பையனா இருக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு கோஸ்ட் தான் நம்ம கைட்டாரோக்கு ஏதோ ஒரு கேர்ஸை குத்திருக்கோம். அதனாலேயே நம்ம கைட்டாரோ எப்பயுமே அந்த கிளவுஸை போட்டுனே இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம கைட்டாரோனாலேயே எல்லா கோஸ்ட்டும் அவனை பார்த்து அட்ராக்ட் ஆகி வரும். இப்படி ஒரு கேர்ஸ் இவன் மேல இருக்கிறனாலேயே ஒரு நாள் என்ன ஆயிருக்கும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவளுக்கும் ஒரு கேர்ஸ் விழுந்திருக்கும். அதனாலேயே ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். எல்லாமே என்னாலதான் எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் ரூம்லயே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இக்கோட ஃபேமிலி அங்க வந்திருக்கும். அவங்க தான் நம்ம கைட்டாருக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்தாங்க. வெளியில போ, நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண, நார்மலான வாழ்க்கையை வாழ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி பாசிட்டிவா சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆமா அந்த கேர்ஸ் தானே, அது இந்துட்டு போட்டோம், நம்ம வாழலாம் அப்படின்னு அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பான். அங்க இக்கோ நம்ம ஹீரோக்காக ஒரு ஜாபையும் அங்க தேடி வச்சிருப்பா. அதுக்கு நம்மால் போற மாதிரி இருக்கும். நம்ம கைட்டாரோ கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு அவ போயிடறா. இதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கும்ல, அந்த இடத்துக்கு ஆளு போறான். அது என்ன வேலைனா ஒரு டியூஷனுக்கான ஏதோ ஒரு வேலை தான். அந்த இடத்துல ஒரு பர்சனும் சொல்றான், நீ ஒரு பொண்ணுக்கு தான் டியூஷன் எடுக்க போற. அந்த பொண்ணோட பேரு யாயோய், நம்ம ஷார்ட்டா யா அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை கேட்ட உடனே ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷமா நம்ம இக்கோவை தாண்டி வேற யாருக்கிட்டையும் பேசுனதே இல்லை. அப்படி இருக்கும் போது டியூஷன்லாம் எப்படி அவன் எடுப்பான்? இதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல பார்த்த அதே பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணும் ஒரு கேண்டிலை எரிய வச்சுட்டு ஒரு ரூமுக்கு போறா. அந்த ரூம் முழுக்க நிறைய டால்ஸ் இருக்கு. எல்லாமே கர்ஸ்ட் டாலு, அதாவது ஒரு டாலுக்குள்ளேயும் பேய் இருக்கும். அந்த பொண்ணும் கிட்ட போயிட்டு வெளியில வா. இதுக்கப்புறம் நம்ம கைட்டாரோ அந்த அட்ரஸுக்கு போறான். அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது வந்த இடம் அது இக்கோவோட வீடு. கைட்டாரோ பார்த்து அவ ஆச்சரியமாவரா. ஆமா என்ன விஷயம் கைட்டாரோ, என்ன இந்த பக்கம்? அதுவா, இந்த இடத்துல யா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கலாம், அவளுக்கு நான் டியூஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓ யாவை பத்தி சொல்றியா? யா என்னோட கசன் தான். அங்க உள்ள வரும்போது அந்த பொண்ணை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஆமா இது யாரு கூட நீ இருக்கிற? யாவும் ஹீரோவோட கையை பார்த்து சொல்றான், உன்னோட கையில இருக்க அந்த கிளவுஸ்ல ஏதோ ஒரு பயங்கரமான பேய் இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது அவனால எப்படி பேய்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி யாவாலையும் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அங்க யாவோட கையில ஒரு வித்தியாசமான டால் இருக்கும். அந்த டால்ல இருந்து ஒரு கொடூரமான ஆறாவும் வரும். அதுலயே ஆளுக்கு தெரியுது அந்த டாலுக்குள்ளேயும் ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு. நீ அந்த டாலை விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அவ அப்படியே டாலை நசுக்கிறா. அதனால அந்த டாலும் ஒரு மாதிரி அப்படி இப்படியும் ஆடும். என்னை மன்னிச்சிரு, இது உன்னை பயமுத்திச்சா என்ன? இதுக்கு மேலேயே அப்படி பண்ணாது. நான் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து இன்னமும் தான் அங்க பயந்து போறான். இப்படியும் பயந்து போனாலும் நம்ம இக்கோவால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான். இக்கோ தான் என்கரேஜே பண்ணிருப்பா. அதனால இந்த இடத்துல இதுக்கெல்லாம் பயந்து போகணுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதனாலேயே தைரியத்தை வளர்த்துட்டு ஆக்கிட்ட சொல்றான், நான் தான் இனிமேலும் உனக்கு நிறைய விஷயத்த டீச் பண்ண போறேன் இப்படி அங்க சொல்ல. ஆனா அத்த சீனே யாரத்துக்குன்னு வேற ஏத்துக்கு போறாங்க. இதுக்கு காரணமும் நம்ம யாதான். இக்கோ வேற ஏத்தி விடுறா, உன்னால கண்டிப்பா பேயெல்லாம் விரட்ட முடியும். ஆமா நீ என்ன சொல்ல இருக்க? என்னை பாக்குறதுக்கு பேய் விரட்டுற மாதிரியா இருக்கு. அதே மாதிரி ஒரு டெலிபோன் பூத் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே இப்பதான் அந்த இடத்த பத்தி நம்ம இக்கோ அங்க சொல்றான். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பேய் இருக்கான். அது ஒரு பொண்ணு பேய் தான். என்ன ஆயிருக்கும்னா அந்த பொண்ணு ஏகப்பட்ட ஆளுங்களை ஏமாத்தி நிறையவே பொருள் எல்லாம் வாங்கியிருப்பா. அதனாலேயே கொடூரமா அவளை இங்கேயே கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு எப்போ இறந்து போனாலும் அப்பத்துல இருந்தே இந்த டெலிபோன் பூத்தும் கோஸ்டா இருக்கு. அதே மாதிரி யாராச்சும் இதுக்குள்ள போய் கால் பேசுறதுக்கு ட்ரை பண்ணா அவ்வளவுதான், அவங்கள அந்த கோஸ்ட் மொத்தமா முச்சிரும். இப்படி இவங்க பேசும்போது நம்ம யா உள்ள இருக்கா. இதை பார்த்தோன்னே ஆளு இழுத்துக்கிறான். ஆமா யா நீ என்ன பண்ணிருக்க? இல்ல நான் உள்ள போய் செக் பண்ணேன், ஆனா உள்ள பேய் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நான் நம்ம ஹீரோவால சென்ஸ் பண்ண முடியுது அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனாலயே நான் போறேன் அப்படின்னு அவன் சொல்ல,
கிட்ட போகும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், சீக்கிரமா பண்ணுங்க, கால் பண்ணுங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இந்த இடத்துல உள்ள இருந்து யாரோ கை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரத்தத்தால அச்சியா வரும். திடீர்னு அந்த பொண்ணு அவ ரேபிட்டை உள்ள தூக்கி போட அந்த பேய் அதை மொத்தமா அழிக்குது. அந்த இடமே ரத்தத்தால கொடூரமா இது. இதெல்லாம் பார்த்தவொடனே அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு தெச்சின்னு ஓடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அங்க சொல்லி தரும் போது நம்ம ஹீரோ வந்து யா கிட்ட கேட்குறான், ஆமா யா உன்னால பேய்களை பார்க்க முடியுமா என்ன? என்னால பேய்களை பார்க்கவும் முடியும், அதே டைம்ல அந்த பேய்களை பிடிக்கவும் முடியும். இதுக்கப்புறம் அவன் வெளியில வரான். வெளியில நம்ம இக்கோ வழியா என்ன விஷயம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. உனக்கு தெரியுமா கைட்டாரோ, யாவோட பேரண்ட்ஸ் இப்பதான் ரீசெண்டா இறந்து போனாங்க, அதனால தான் அவ ஏன் கூட இருக்கா. அதே மாதிரி பேய் இருக்கிற இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவ எதுக்கு போறானா, அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பேரண்ட்ஸையும் இதே மாதிரி பார்க்க முடியாதான்னு. அதுக்கப்புறம் யாவோட பாஸ்ட்டை காட்டுறாங்க. நம்ம யாவோட அம்மா, யாவோட அப்பா இவங்க எல்லாருமே பாட்டு பாடின்னு ரொம்ப ஜாலியா ஒரு ட்ரிப்புக்கு போவாங்களா. இப்படி போகும்போது ஒரு டேர்ன்ல ஒரு பெரிய ட்ரக் வரும். அதனால ரெண்டு பேருமே அங்கேயே ஸ்பாட் அவுட். அந்த இடத்துல எதிர்பாராத விதமா நம்ம ஒண்டி தான் அங்க தப்பிச்சா. அந்த ஆக்சிடென்ட் ஆனக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, நம்ம யாவோட ஐக்கியம் அது ஒரு ஆர்டினரியான பர்சனை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கும். அதனாலயே சாதாரணமான ஆளுங்களால பேய்களை பார்க்க முடியாது. ஆனா நம்ம யாவால அங்க பேய்களை பார்க்க முடியுது. இதே மாதிரி அவளால பேரண்ட்ஸையும் பார்க்க முடியுது. ஒரு நாள் என்ன ஆயிருக்கும்னா, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஈவில் அனுப்பி இது நம்ம யாவோட அம்மாவை தூக்கின்னு போயிடுது. அதுக்கப்புறமா யாவோட அம்மாவை அவளால பார்க்கவே முடியல. அதுக்கப்புறமா யாவோட அப்பா ஒண்டிதான் பார்க்க முடிஞ்சுது. யாவோட அப்பாவும் ரொம்ப சோகமா தான் இருப்பாரு. ஏன்னா நம்ம யாவோட அம்மா அங்க இல்லல. இது ஒரே ஒரு ரீசன் தான். இதனால தான் நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு போய் எப்படியாச்சும் அவளோட அம்மாவை திரும்பவும் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு அவ முயற்சி பண்ணிருக்கா. இப்படின்னு எல்லா விஷயமும் நம்ம கைட்டாரோவுக்கு அவ சொல்லிருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல திரும்பவும் அவங்க எல்லாருமே அதே இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல மற்றவங்க எக்ஸைட்டடாக இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அதை பார்க்கும்போது பயங்கரமாக கிளியுது. ஆளு பேண்ட்டே ஒன்றுக்கு போனாலும் ஆச்சரியம் இல்லை, அந்த அளவுக்கு ஆளு பயப்படுறான். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சிலை இருக்கு. ஆளுக்கு என்ன நம்பிக்கைனா, இந்த சிலை மூலமா அந்த பேயை எப்படியாச்சும் தடுக்க முடியும், இது வந்து காப்பாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோவோட க்ளவ் போட்ட கை இது தன்னால நம்ம ஹீரோவை உள்ள இழுக்கும். உள்ள போய் ஆளு வசமா மாட்டிக்கிறான். அங்க வெளியிலயும் வர முடியல. இதனால ஆளு இன்னமும் பயந்து போறான். அந்த இடத்துல பேயும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோக்கு நெருக்கமா வருமா. நாளைக்கு இன்னும் அங்க அல்ல. திடீர்னு நம்ம ஹீரோவோட கழுத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருக்க ஆரம்பிக்குது. சிலையை அவன் டைட்டா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா சிலை அன்பார்ச்சுனேட்லி கீழே விழ, ஐயோ நான் என்ன பண்றது, இங்கே நான் சாக போறேனா. ஆனா சிலை வேலை செய்யல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். ஆனா நம்ம பார்க்கும் போது சிலை வேலை செய்யுது. ஆனா என்ன ஒண்ணு, இந்த பேயோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பாக்குற நம்ம யாக்கு புரியுது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு. யாக்கிட்ட ஒரு 2 வித்தியாசமான வெப்பன் இருக்கும். அதை எடுக்கிறா. பேயோ நம்ம ஹீரோவை கொல்ல ஆரம்பிக்குமா. அவ தூரத்திலேயே சொல்றா, நீ வந்து வயலன்ஸை தான் தேர்ந்தெடுத்திருக்கனா, உன்னோட முடிவு அது என் கையில தான். புத்தாவோட ஸ்டாச்சு இருக்கும்ல, அதை மேலே வச்சுட்டு அவளோட வெப்பனை வச்சு அடிக்க பூத்தே ஒரு மாதிரி சுக்குநூறா உடையும். அந்த பேய் அடங்காம ஒரு மாதிரி பயங்கரமா அங்க கத்திங்கன்னு இருக்கு. ஆனா டெலிஃபோனோட ஒயரையே வெட்டி விட்டுறா. இதனால அங்க சவுண்டும் வரல. நீங்க பயப்பட வேணாம், பேய் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா நான் இருக்கும் போது உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க நிம்மதியா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோக்கு அந்த பேய் இருக்கிற மாதிரியே பக்கத்துல சென்ஸ் ஆகும். அது ஏன்னா நம்ம அந்த பேய் இன்னமும் விட்டு வைக்கல. அந்த பொம்மையோட அவ பேயை கொண்டு போறா. அதனால தான் அந்த இடத்துல பேய் இருக்கிற மாதிரி நம்ம ஆளுக்கு சென்ஸ் ஆகுது. இதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அப்பயும் ஆளுக்கு இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி அவன் கன்ஃபியூஷனோட இருப்பானா. அந்த இடத்துல இக்கோவும் அவங்க சொல்றான், அந்த இடத்துல யாரு கூட நீ கால் பேசினல, அந்த டைம்ல ஏன் தெரியல ஒரு மாதிரி ரொம்ப நீ ஈவலா ஸ்மைல் பண்ண. என்ன சொல்ற இக்கோ, நான் அப்படியே பண்ண. நான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயத்தை விட்டு விலைக்கு போலான்னு ட்ரை பண்றனோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயத்துல நான் இன்னமும் மாட்டிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கிட்ட கேட்குறான், ஆமா நம்ம என்ன திரும்பவும் அந்த எத்துக்கு போகணுமா என்ன? இல்ல நம்ம திரும்பலாம் அந்த எத்துக்கு போக வேணாம். அப்படியே அந்த டெலிஃபோனை நோக்கி போகுது. டெலிஃபோன் அந்த பொம்மையில இருக்குல்ல, அதை தனியா ஒரு ரூம்ல வச்சிருக்கா. அங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பேய் இருக்குமா. அங்க இருக்கிற கொடூரமான ஒரு பேயும் அங்க வச்ச அந்த பேயை தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தையை அவ சொல்றா, உனக்கு கோடுக்கோ அந்த விஷயத்த பத்தி உனக்கு தெரியுமா? ஆனா நம்ம ஆளுக்கு அதை பத்திலாம் அங்க தெரியாது. இப்பதான் அந்த விஷயத்த பத்தி அவ சொல்றா. என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அதாவது கொடூரமான இன்செக்ட் எல்லாத்தையுமே ஒரு பாட்டில போட்டு அடைச்சா என்ன ஆகும், அதுல ஆல்ரெடி இருக்கிற அந்த பூச்சி அது புதுசா வந்த பூச்சை கொடூரமா கொல்ல ஆரம்பிக்கும். அதுலயும் மிச்சம் மீதி இருந்தா அதையும் அது விடாது. இப்போ இதே விஷயம் தான் அந்த கோஸ்டுக்கும் ஏற்படுது. நம்ம ஹீரோக்கு இவ என்ன சொல்றா அப்படின்னு புரியல. அதனால அவன் அவளைக்கும் அதை கண்டுக்கல. ஹேயா, உனக்கு ஏதாச்சும் தேவையா, நீ கண்டிப்பா என்கிட்ட கேட்கலாம், நான் கண்டிப்பா அதுக்காக உதவி உனக்கு பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வரும்போது திரும்பவும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். கஷ்டப்பட்டு நம்ம ஈக்கோவால இப்பதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நான் யோசிக்கல திரும்பவும் இந்த விஷயத்துல நான் மாட்டிப்பேன். ரொம்ப
திரும்பவும் நம்ம ஹீரோ இக்கோவோட வீட்டுக்கு வரான். அங்க யாதா டோரை திறக்கிறா. அவளோட கையில ஒரு வித்தியாசமான கோஸ்ட் டால் இருக்கு. அதுவும் பயங்கரமா அசையும். ஆனா நம்ம ஹீரோ பயத்தெல்லாம் அடிக்கிட்டு உள்ள வந்து உட்காருவான். அங்க டியூஷன் எடுக்கலான்னு பார்க்கும்போது திரும்பவும் இன்னைக்கு வேற ஒரு கோஸ்ட் ஏரியாவுக்கு அவங்க போகணுமா, அதை பத்தி சொல்ல நம்ம ஹீரோக்கு தெரியும் இந்த மாதிரி போனா பெரிய பிரச்சனை ஆகும்னு. அதனால அவன் மழுப்புறான், நான் ஆல்ரெடி ஒரு கோஸ்டால கேர்ஸ் ஆயிருக்கேன், அதனாலயே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அடிக்கடி ஒரு இடத்துக்கு போகணும், அதனால என்னால அங்க வர முடியாது. ஆனா நெக்ஸ்ட் சீன்லயே இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுலயே நம்மளுக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் எதேதோ சொல்லி நம்ம ஹீரோவோட மைண்டியே மாத்திட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ போகும்போது அவனோட முகமே அங்க சரியா இருக்காது. நான் தெரியல நம்ம யா சொல்றான்னு சொல்லி நம்ம இக்கோவும் எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கிறா. அங்க யாவும் சொல்றா, ஆமா நீங்க அடிக்கடி உங்களோட கையில இருக்க கேர்ஸுக்காக நீங்க அங்க போயே ஆகணுமா என்ன? இதுக்கு அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். போற வழியில இக்கவும் எங்க போறான்னு இப்போதான் அங்க சொல்றா. போறது இப்போ ஒரு டெம்பிள்ல தான் யாவோட பாட்டிமாவும் இருக்காங்களாம். அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம யாவை பார்த்து அவங்க பயங்கரமா கத்துறாங்க. ஆமா எதுக்காக இவளை இங்க கொண்டு வந்தீங்க? ஏன்னா இவ ரொம்ப டேஞ்சரானவ. என்ன ஆயிருக்கும்னா கதையோட ஆரம்பத்துல இந்த பொண்ணு ஏகப்பட்ட புத்தாவோட ஸ்டாச்சுவை உடைச்சிருப்பாள. இந்த டெம்பிள் தான், இந்த டெம்பிள்ல இருக்க சிலையை தான் உடைச்சிருப்பாளே. இவன் ஆல்ரெடி 5 புத்தாவோட ஸ்டாச்சுவை உடைச்சா. பாட்டிமா அது 5 இல்ல 7. அடியே உன்ன நம்ம ஹீரோ தடுக்கிறான். ஐயோ பாட்டிமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பாட்டிமாவை எப்படியோ அவன் அமைதியாக்குறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கையில ஒரு கேர்ஸ் இருக்குல்ல, அதை அமைதியாக்கணும்னு சொல்லி அதுக்கு அங்க போறாங்க. அங்க பாட்டி இந்த மாதிரி பண்றனால தான் நம்ம ஹீரோவால அமைதியான வாழ்க்கையை அங்க வாழ முடியுது. வெளியில நம்ம யாருக்கு நம்ம ஹீரோவோட கை எப்படி இருக்கும்னு அவ போட்டோல காட்டுறா. நம்ம ஹீரோவோட கையில ஏதோ வித்தியாசமா ஒரு விஷயம் அங்க தொங்கின்னு இருக்கும். அதுவும் நரம்பு மாதிரி கையில ஒட்டின்னு இருக்குமா, அது எல்லாத்தையுமே பாட்டிமா தான் எடுப்பாங்க. அதே மாதிரி அங்க பாட்டிமாவை பண்ண இப்பதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா ஃபீல் ஆகுது. வெளியில உட்காந்து பேசும்போது வெட்டப்பட்ட அந்த நரம்பியை அவ கேட்கிறா, ஆமா பாட்டி இந்த மாதிரி இந்த விஷயத்த நான் வச்சுக்கலாமா? அதுக்கு பாட்டியும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு இருக்கல இவ இப்படிதான், இந்த மாதிரி விஷயம்னா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த டெம்பிளோட பேஸ்மெண்ட்டை பத்தி அவங்க சொல்றாங்க. பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஹாண்டடா ரொம்ப கொடூரமான டால்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்களாம். அதுங்க ரொம்ப ஆபத்தான டால்ஸு, அதனாலேயே நாங்கள் உள்ள யாரையுமே அனுமதிக்க மாட்டோம். பேஸ்மெண்ட் எப்பயுமே லாக்லேயே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கைட்டாரை உட்காட்டுறாங்க. வரும்போது அங்கே ஒரு டால் இருக்குமா, அதை பார்த்தோன்னே இது பாட்டிமா தான் இங்கே டாலை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதனால ஆளும் பேஸ்மெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு தான் யாருக்குமே போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை. நம்மளால அங்கே தான் போயின்னு இருக்கான். அந்த பேஸ்மெண்ட் இருக்கே அது ரொம்ப கொடூரமான இடம். ஒன்ஸ் அந்த இடத்துக்கு யாராச்சும் என்டர் ஆயிட்டா அவ்வளோதான். என்டர் ஆகிற பர்சனையும் விடாது, மொத்தமாக அந்த பாடியை பொசஸ் பண்ணுறோம். இதுலயும் ஒரு டால் இருக்கு, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான டால். அதுவும் ரெட் கலர் கிமோனோவை போட்டு இருக்கும். இதுலயும் என்ன திரும்ப ஹைலைட்டான விஷயம், நம்ம ஹீரோ கொண்டு போற டாலே அதான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம கைட்டாரோ நோக்கி வந்து ஆளு தெரியாதனமா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல எல்லா டால்ஸும் நம்ம ஹீரோவே பார்க்கும். நம்ம ஹீரோவோட கண்ணும் ஒரு மாதிரி ரெட்டா இருக்கும். இதுலயே நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோவும் அந்த பேயால பொசஸ் ஆயிட்டானு. திடீர்னு அந்த டாலுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பறக்குது முடி. அது நம்ம ஹீரோவோட வாய்க்குள்ள தொடர்ந்து போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்திலேயே அங்க கான்சியஸ்னஸுக்கு வரான். வாயில முடி, சைட்ல டால்ஸ், இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப பயப்படுறான். ஆனா கரெக்டான டைம்ல நம்ம அவளோட ஸ்வாடை வச்சு முடிய துண்டாக்கி தலையும் ஒண்ணுமே இல்லாம துண்டாக்கிறா. அங்க இருக்கிற எல்லா டால்ஸையும் பார்த்து சொல்றா, உங்களுக்கெல்லாம் யாரு ஹியூமன்ஸை ஆட்டி படைக்கணும் அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்தா திரும்ப இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணீங்க, எல்லாரோட நிலைமையும் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு அங்க சொல்ல எல்லா டாலும் அப்படியே அமைதியாயிது. அந்த இடத்துல இதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிமாவும் இக்கவும் வராங்க. நம்ம பாட்டிமாக்கும் இப்பதான் விஷயமே புரியுது. நம்ம ஹீரோ ஆபத்துல மாட்டிங்கன்னு தெரிஞ்சவனே அவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம நம்ம ஹீரோவை அவ காப்பாத்திருக்கா. அப்புறம் போகும்போது பாட்டிமா கிட்ட அவன் பேசுறான், பாட்டி இவதான் என்னோட உயிரியை காப்பாத்தினா, அதே மாதிரி அவ எனக்கு ஸ்டூடெண்ட், ஸோ அதனால நானும் அவ கூடியே இருக்கலான்னு இருக்கேன். பாட்டியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போகும்போது நம்ம யாக்கு ஒரு கிஃப்ட் அவன் கொடுக்குறான். அது எல்லாமே புத்தா ஸ்டாச்சு தான். யாக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. கைட்டாரோ நீங்க எனக்குன்னு ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கீங்க, ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்காக என் ரூம்ல இருக்க டால் கலெக்ஷனை நான் உங்களுக்கு காட்டுவேன். இதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த டோரை திறந்தோடனே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிரான். நான் அந்த இடத்துல அந்த டெலிஃபோனும் இருக்கு, அங்க ஏகப்பட்ட டால் இருக்கு. ஆமா இது அதேதானா? ஆமா நீ நினைக்கிற மாதிரி தான் இது அதேதான். இந்த இடத்துல ரொம்ப கொடூரமான ஏகப்பட்ட கர்ஸ்ட் டாலை நான் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த இடத்துல நம்மளால ரொம்ப பயந்து போயிடறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஹான் பண்ணியிருக்கோம்ல, ஒரு ஹீனா டால் மாதிரி ஒரு டால், அந்த டாலை அவ கொண்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோவோட கையில வித்தியாசமா ஒரு நர்வ்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கும்ல, அதை வச்சு தலையை அவ ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஃபிக்ஸ் பண்ணிட்டு சும்மா அங்கத்தோட அந்த கோஸ்ட் டால் ஒரு மாதிரி பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. கண்ணுல இருந்து அப்படி ரத்தமா ஊத்துது. நான் வெறுமா இவளோட ஹோம் ரூம் டீச்சரா இருக்கலான்னு நான் இங்க வந்தேன். அதே மாதிரி இந்த விஷயத்தை விட்டு விலகலாம் நான் ட்ரை பண்றேன். நான் ஏன் தெரியல இந்த விஷயத்துக்குள்ள நான் போக போக இன்னமும் உள்ள போயினே இருக்கேன். அங்க
இப்படியும் பின்னாடி போகும்போது திடீர்னு நம்ம இக்கோ பின்னாடி வரா. அங்க சும்மா தொட்டதுக்கே நம்மளால பயந்து போயிடறான். ஆமா, நீ என்ன பயந்துட்டியா? இக்கோ, அந்த இடத்துல ஏகப்பட்ட கொடூரமான டால்ஸ் எல்லாம் இருக்கு. அட, எனக்கு அந்த விஷயம் வந்து தெரியும். ஸ்டார்டிங்ல நானும் அப்படிதான் அந்த டாலை பார்த்து ரொம்ப பயந்து போனேன். அதனால பெருசா எதுவும் ஆனதில்ல. எல்லாமே ஓகே தான் கைட்டாரோ. இக்கோக்கு அதுங்க இருக்கிற பிரசன்ஸ் வந்து ஃபீல் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தான் தெரியுது அதுங்க எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஆவிங்கன்னு. இப்படி இவங்க பேசும்போது பின்னாடியே நம்ம வரா. ஆமா, நம்ம இக்கோ சொன்னது உண்மைதான். அதே மாதிரி உனக்கும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னா என்னோட நகம் அது வந்து எனக்கு வேணும். என்னது, என்னோட நகமா? இப்படின்னா ஆச்சரியமாவ. எங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங்லேயே என்னால் இதோட கதையை உங்களுக்காக சொல்ல முடியும். ஆனால் அப்படி சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் இதோட கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. ஒரு எபிசோடும் இந்த மாதிரி தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மறக்காம இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கும் தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.